வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி டே, ஸோ நிஃப்டி 50க்கு எக்ஸ்பைரி டே கிடையாது. ஸோ நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சென்செக்ஸ் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரியாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நமக்கு சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுமா இல்லை நெகட்டிவாக ஓப்பன் ஆகுமா, ஒன்று. ரெண்டாவது, கேப் அப் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியோட இந்த காலையில் 6:30லேருந்து இப்போ 7:30 வரைக்கும் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். மார்க்கெட் இன்றைக்கி காலையில் நமக்கு நிஃப்டி 50 9:30க்கு தொடங்கும் போது எப்படி பிஹேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதை தொடர்ந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசுவோம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி எப்படி பிஹேவ் ஆயிருந்திருக்கு, அதாவது நேற்று எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆயிருந்திருக்கு, அதனால இன்றைக்கி முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அண்ட் இதனால நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மேலே போகிறதா இல்லை கீழே வரதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா நேற்று எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சோ அதுலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் சேம் ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஏன்னா நேற்று வந்து நமக்கு 2:30 நைட்டு 2:30 தான் கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 25,000 இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஓப்பன் ஆகும்போது 25,080 தான் ஓப்பன் 80 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக வந்து பெருசாக போகலை. ரெண்டாவது, இந்த ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளக்சுவேஷன். ஓப்பனிங் இந்த இடத்துலையாக இருந்தாலுமே அதோட ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3:30க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் டு 25,077 25,077 இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 25,077 தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இதுலேயும் பார்க்கும்போது கேப் அப்போ கேப் டவுனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது கேண்டில் சைஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நமக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஒன்று ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் லைக் பாதி வந்து நமக்கு இந்த கேப் கவரிங் பண்ணிடுச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கேப் கவரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா எப்பப்பெல்லாம் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அந்த கேப்பை வந்து கவர் பண்ணிடணும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாஃப் தான் கவர் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எப்படியா இருந்தாலும் இந்த வாரத்தோட எண்டுக்கு முன்னாடி, அடுத்த வாரத்தை செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து இந்த கேப் கவரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போது இன்றைக்கி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஓப்பன் ஆனாலுமே இந்த 25,000க்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த 25,000 காலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் க்ராஸ் ஆகலை இல்லைனா டச் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலைக்கு வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இங்கே 25,000லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 24,880 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,000. அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது 24,080. இந்த 24,080 இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நெகட்டிவாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் வந்து 24,080 வர வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 80 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம்.
ஏன்னா 24,880 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கணும். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோவில் 1.0 இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்கு கம்பேர் பண்ணும்போது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது புட் ஆப்ஷனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால தான் பிசிஆர் ரேஷியோ க்ளோஸ் டு 1 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடோ இல்லைனா ரேஞ்ச் பவுண்டா 24,800க்குள்ள ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 25,000 தாண்டுற வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகாது. ரெண்டாவது, நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இன்றைக்கி இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம நிஃப்டி 50ல். அடுத்து நமக்கு பார்த்தோன்னா நமக்கு வர சென்செக்ஸில். இப்போ சென்செக்ஸில் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் நம்ம சென்செக்ஸ்லேயே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 81,500 கிராஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 81,000 சென்செக்ஸ் வந்து இந்த 81,500 கிராஸ் ஆகலை 1 ஹவரில் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலைக்கு வந்து 81,000 வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது காலையில் ஓப்பன் ஆகும்போது இந்த கேப் அப்போ மேலே ஓப்பன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன் சைட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் 81,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கும் போது 81,500ம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 82,000மாக இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் லெவல், அதாவது 81,180, அதுக்கு அடுத்து வந்து 81,000. ஸோ இது 2 லெவலுக்கும் மார்க்கெட் இன்னைக்கு சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் ஃபார் எக்ஸாம்பிள் 80,700 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போது 80,700 நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 81,100 இல்லைனா 81,000 வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் வரும்போது இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகியோ இல்லைனா ஒரு பொறுமையாக சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரிங்கிறனால அட் த எண்ட் ஆஃப் த டேயில் தீட்டா டிகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா உங்கள் ப்ரீமியம் வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிரும். அதனால் ப்ராஃபிட்ஸ் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நீங்கள் சென்செக்ஸில் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் புட் ஆப்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து கரெக்டாக புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிடுங்க. அண்ட் 81,000க்கு பக்கம் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது. அண்ட் அதே மாதிரி நமக்கு சென்செக்ஸில் பார்த்தாலுமே நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 81,000. அப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மேலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி பக்கத்தில் 81,500ல் ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இதை கிராஸ் ஆனால் நமக்கு வந்து 82,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 1.0 இருக்கிறனால மார்க்கெட் ஒரு சின்னதாக ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் சைட் புஷ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சென்செக்ஸ்லேயே நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அண்ட் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.20 இருக்குது பாருங்கள். நான் வந்து பர் லாட் வைக்கல, பர் லாட் வைக்காமல் நார்மலாக வைக்கும்போது இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.20 இருக்குது. அப்போது இந்த 0.2 எங்கே இருக்கோ இது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கும், அதே சமயம் கீழே வந்தாலும் இது வரைக்கும், அதாவது 81,100க்கும் அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா 81,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியே பில்ட் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே தான் போகும்னு சொல்லி 81,100ல் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் பொசிஷன் எடுக்கும்போது ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது 81,900க்குள்ளே எடுக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே 81,900 இல்லைனா 81,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ ப்ராஃபிட் உண்டாக்குற ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அண்ட் இந்த டெல்டா வேல்யூவோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து சென்செக்ஸில் அனலைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நிஃப்டியில் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி நம்ம யூஸ்வலாக மேலே போகிறதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் 55,000. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து 54,400 இல்லைனா 54,200 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கலை, நம்ம அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்த கேப் ஃபில்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால தான்
நம்ம வந்து நிஃப்டி 50லையா இருக்கட்டும், சென்செக்ஸ்லையா இருக்கட்டும், அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையா இருக்கட்டும், மூணுமே இந்த கேப் ஃபில்லிங் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து 54,200 வரைக்கும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெகட்டிவான மார்க்கெட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இருந்தாலுமே நம்ம சொன்ன முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கிராஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மேலேயோ கீழேயோ மூவ் ஆகும். இன்கேஸ் காலையிலே 54,600 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். இன்கேஸ் 54,600 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே புஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால எந்த பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த பக்கத்தோட டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மூணுலேயுமே ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.